கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்த ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து அழகாக கழுகு போல சுமந்து வந்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவாயினும் இருள் இல்லை. இது உங்கள் அவரிடத்தில் கேட்டு இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் கேட்பாங்க, இன்றைக்கி என்ன விசேஷம்பாங்க. இன்றைக்கி என்ன விசேஷம்? ஹோட்டலுக்கு போனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்கீங்க? வீட்டில் சமையல் பண்ணும்பொழுது மனைவிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி என்னம்மா ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லி. பிள்ளைங்க, ஏம்மா இன்றைக்கி என்னம்மா ஸ்பெஷலாக செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாக ஒரே மாதிரி செஞ்சால் என்ன பண்ணும்? நல்லா பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு காரியத்தை என்ன பண்ணுங்க, சிறப்பாக செய்யுங்க. ஆனால் அதை விட முக்கியமானது ஒரு விசேஷம் இருக்குது. இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப விசேஷமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உண்டாக்கின தேவன், நம்மளை படைத்த ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் என்ன ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவாகினும் இருள் இல்லை. ஏன்னா இருளையும் வெளிச்சத்தை என்ன பண்ணாதுங்க, ஒன்றா ஆக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா வெளிச்சத்தில் நடந்தால் தான் நமக்கு என்ன பண்ணும்? பாதை தெரியும். வெளிச்சத்தில் நம்ம தெரியாமல் நடந்தால் என்ன பண்ணுவோம்? எங்கிட்ட தடுமாறி கீழே விழுந்துருவோம். ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல 4 வசனம் சொல்ல 1 யோவான் 4 வசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கணும். அப்போ நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலைகள், நம்முடைய ஊழியம், சோதரம் போக வேண்டிய எல்லா காரியங்களையும் அது என்ன பண்ணணுமா? அது நிறைவாக இருக்கும்படி. சோத்திரம். அறகுறமாக நம்ம என்ன பண்ணுவோம்? அறகுறமாக எதுவுமே சாப்பிட்டு போகிறது, அறகுறமான காரியங்களை செய்யும் பொழுது அது ரொம்ப என்ன பண்ணும்? ஒரு பாதிப்பு உண்டாக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நிறைவாக்கும்படி, சோத்திரம், குறைவுகளை நிறைவாக்கும்படி ஒளியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நெருங்கி போகும் பொழுது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறோம். ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். சோத்திரம். இந்த பூமி நம்மளுக்கு நிரந்தரமானதல்ல, பரலோகம் என்ற ஒரு இடம் என்ன பண்ணுற ஆண்டவர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒளியிலே உங்கள் வெளிச்சத்திலே நடத்த தேவன் விரும்புகிறார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சோதரன், சில பேர்த்துக்கு வெளிச்சம்னாலே என்ன பண்ணுவோம்? அதான் இருள் சில ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பவுமே இருள் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ என்ன பண்ணணும்? வெளிச்சத்தில் இருக்க நம்பணும். அதிகமாக அந்த வாலிப சிறு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அதிகமாக பரவுறது. இன்றைக்கி பாவங்கள் எல்லா இடத்தையும் என்ன பண்ணுதுங்க? போர்வை பொத்திக்கிட்டு என்ன பண்ணுது? செல்போனை உள்ளச்சு நோண்டுறது, சில காரியங்களை செய்கிறது. ஆனால் நம்ம தாயத்தை போட்டாமல் அதை கண்டு காணாம விட்டாங்கன்னா லைட்டை போட்டோன்னே தூங்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அது நடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனாலும் நீ என்ன பண்ணுங்க? உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் சரியாக கவனிக்கணும். அது வெளிச்சத்தில் இருந்தால் தான் பார்க்க முடியும் பிள்ளைங்களை. ஆனால் சில நம்ம வெளிச்சத்தை நம்மளை தூங்கிட்டு என்ன பண்ணுவோம்? அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கும், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய, ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாத உங்கள் நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்கள் நியாயத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? எனக்கு எப்படியாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சிடாதா? சொல்லுவாங்களே, எனக்கு வெளிச்சம் கிடைச்சிடாதா? நிச்சயமாய் வெளிச்சத்தை கொடுக்கும்படி, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்படி, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, உங்கள் எத்தனையோ காலங்களாக வேண்டிக் கொண்ட காரியத்தை கர்த்தர் நீதி செய்யும்படி அவர் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவாகினும் என்ன பண்ணாதுங்க? இருள் நெருங்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை, நீங்கள் செய்கிற வேலையில் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வெளிச்சமாக என்ன பண்ணுவார்? அநேகர் பார்க்கும்படி, அநேகர்கள் உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்கள் உங்கள் ஒளியிடத்தில் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள், பிரபுக்களை மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாட்கள் வரும். எப்பொழுது? நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது. இயேசுடைய வார்த்தை தான் வெளிச்சம். ஏன்னா வசனம் சொல்லுது, பாதைக்கு வெளிச்சமாக
சோத்திரம். கால்களுக்கு தீபமாக ஆமென் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் தீபமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த இடத்துல சொல்லப்படுறது 6ஆம் வசனம் சொல்லப்படுறது. அப்படி வெளிச்சத்து நடக்கிறதுல என்ன நடக்குது நம்மளுக்கு? நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளா இருப்போம். அருமையாக தேவ பிள்ளைகள், ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? சத்தியத்தை கையில் பிடிச்சிக்கங்க. ஒளியை ஆண்டு வார்த்தையை பிடிச்சி என்ன பண்ணுங்கள், அதில் நடங்க. சோதரர், ஒருவேளை இயேசு பற்றி எனக்கு தெரியாது பாஸ்டர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஒளி விளக்கை ஏற்றும்படி, உங்கள் வாழ்க்கையை உங்கள் தீபத்தை ஏற்றும்படி, உங்கள் விளக்கு அணையாதபடிக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படி, உங்களை நிலைநிறுத்தும்படி, உங்களை பாதுகாக்கும்படி இந்த காலை நேரத்தில் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படும், நீங்கள் கட்டப்படுவீர்கள். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த ஒளியின் இடத்துல இயேசுனிடத்தை வெளிச்சத்துக்கு ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ட முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க. அப்பா, நீர் வெளிச்சமாக இருக்கிறீர், ஒளியாக இருக்கிறீர். அப்பா, எவ்வளவாகினும் இருள் இல்லை அப்பா. இயேசுவே, வாழ்க்கையில் காணப்பட எல்லா இருள்களும் பிள்ளைகளை பயன்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற எல்லா இருள்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ அப்படியா செய்யப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.